ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கூல் பையன் உடம்புக்குள்ள மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆவி புந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஏன்னா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 2019 கொரியன் ரிலீஸ் ஆன பியூட்டி இன் மீ அப்படிங்கிற படத்துல தாங்க இப்படி நடக்குது. வாங்க வீடியோக்குள்ளவே பார்ப்போம். இந்த போட்டோல இருக்காளுங்க, இவன் தான் நம்ம ஹீரோ. அப்புறம் இது அவனோட ஒய்ஃபு. நம்ம ஹீரோ மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஓனருங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். பாருங்க, ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு வெளியே வந்த உடனே அவ பொண்டாட்டி மூஞ்ச தூக்கி வச்சு உட்காந்துருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் எங்க அப்பாட்ட ஒன்று கேட்டிருந்தேன்ல, அவர் தரமாட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இழுந்தே தெரியுது நம்ம ஹீரோக்கு இவளுக்கு சுத்தமா ஆகாதுன்ட்டு பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போலன்னா. அப்புறம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் கிளம்பிட்டான். ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தன் ஹீரோட்ட வந்து, இந்த மாதிரி நம்ம மால் கட்ட போகிறோம்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்னன்னு கேட்க, நம்ம இடத்த சுற்றி இருந்தவங்கலாம் காலி பண்ணிட்டாங்க. பட் ஒரே ஒரு மரக்கடைக்காரன் மட்டும் காலியாக பண்ண மாட்டான், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறான், நீ எத்தனை வருஷமா என் கூட இருக்க அப்படின்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் சாராய வித்துட்டு இருந்தோம்ல, அப்பலேருந்து 21 வருஷமா உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, கோட் சூட் போட்டதுக்கப்புறம் நம்ம யாருங்கிறதே மறந்துட்டியா, ஒழுங்கா அவனை போய் காலி பண்ணவே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தனை கூப்பிடுறான். இவன் தாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. பைபிளில் ரவுடியாக இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருக்காங்க. இவன்ட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் என்னன்னு போய் கவனி அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணோம்னா இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கடைக்காரன் சொல்லி இருந்தாங்க, அவனை காட்டுறாங்க. பைபிளில் ஒரு மாதிரியா இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு சிகரெட் அடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அந்த கடையோட சட்டர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குதுங்க. நம்ம கடைக்காரன் முடிஞ்சிடா சோழி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அடியாளுங்களோட வந்து, எவன்டா இந்த கடையோட ஓனரு, அவன் மட்டும் கையா தூக்குடா அப்படின்னு சொல்ல, நம்ம கடையோட ஓனர் இருந்துட்டு, இதெல்லாம் தப்பு, நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், நீங்க இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாம் மதியம் சாப்பிட போகணும், ஒழுங்கா ஒரு கையெழுத்தை மட்டும் போடு, நான் 1லேருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மரத்தில் இருக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்க, அதுல நம்ம ஓனரோட கையை வச்சுட்டு 1 2 எண்ண ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம கடைக்காரனுக்கு வேற வழி என்ன இருக்கு, உடனே அழுதுகிட்டே கையெழுத்து போடுறாங்க. உடனே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹோட்டல்ல நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு ரவுடி வந்துட்டு, இந்த மாதிரி உனக்கு எனக்கு ஒரு இடத்தகராறு இருக்குல்ல, அது ஒழுங்கா எனக்கு விட்டு கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான்லாம் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ரவுடிக்கோ வந்துட்டு, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த கிழவர் இருக்கல்லங்க, இவன் தான் ஹீரோட மாமனாரு. ஆக்சுவலா இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணது தான் நம்ம ஹீரோ இப்போ பெரிய பணக்காரனா இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இவன்ட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, இப்போ ஒரு ரவுடிக்கோட இட பிரச்சனையா இருக்குல்லங்க, அதுல எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கம்பெனி இருக்குல்லங்க, அதை வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என்னங்கிறான், இந்த இடத்துக்கு வரதுக்கு 18 வருஷம் ஆச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவன் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறான். அட இதுக்குள்ளேயே கங்க்ராச்சுலேஷன் சொல்றேடா, இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ நூடுல்ஸ் சாப்பிடலான்ட்டு ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த ஓனர்மா வந்துட்டு, என்ன பார்க்க பெரிய அளவில் இருக்க, இந்த மாதிரி குட்டி கடைக்கெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் உடனே வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நடத்திட்டு இருந்தாள் அந்த கடையை, அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த ஓனரம்மா வந்துட்டு, அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நூடுல்ஸ் எடுத்து வாயில வைக்கிறான். டேஸ்ட் பிடிக்கல போல, அப்படியே துப்பிட்டான். துப்பிட்டு பில்லு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அந்த கடைக்காரன் வந்துட்டு, ஏன் டேஸ்ட் பிடிக்கலையா, பழைய டேஸ்ட் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, இங்க ஒரு குண்டு பையன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவனுக்கு டக்குன்னு போன் வருது. போன் எடுத்த உடனே பரபரப்பா பேசிட்டு பில்ல கொடுத்துருக்கான், பர்ஸை தர்றான், பர்ஸு காணோம். உடனே இந்த பையன் இருக்காங்க, அந்த கடைக்காரன் மாட்ட போயிட்டு, இந்த மாதிரி பர்ஸை காணோம், என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்ட காசு வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே அந்த பொம்பளை வந்துட்டு, சரி ஓகே பரவாயில்ல விடு, இதுல என்ன இருக்கு, இந்த பிரியமன்ஸ் இருக்காருல்ல, உனக்கு சேர்த்து பே பண்ணிடுவாரு, நீ கிளம்பு தங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கிளப்பிடுதுங்க. இந்த பையன் உடனே அவசரமா 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடிட்டாங்க. உடனே அந்த பொம்பளை வந்துட்டு, நீங்க பில்லை கட்டுங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொம்பளை வந்துட்டு, அவங்க ஊர் காசுல 50,000 ஆச்சுன்னு சொல்ல, ஒரு நூடுல்ஸுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க சாப்பிட்டது ஒரு 10,000 தான், அந்த பையன் சாப்பிட்டால அதுக்கு 40,000, மொத்தம் 50,000 ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, அந்த குண்டு பைப்பில் சாப்பிட்டதுக்கு நான் எது காசு தரணும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கடைக்காரன் வந்துட்டு, நீங்க இப்போ பே பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிடுதுங்க. நம்ம ஹீரோவும் பணத்தை கொடுத்துட்டு கடைக்கு வெளியே வந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு தெருவில் ரோடு பிளாக் ஆகி நம்ம ஹீரோ அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்க்குற வரையும் பார்த்துட்டு காரை விட்டு வெளியே வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க, இனிமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா மாடி திட்டு மேலே எவனோ ஏறி நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா, அந்த கடையில் காசு இல்லாமல் ஒரு குண்டு பையன் ஓடினாலங்க, அந்த பையன் தாங்க. அவனோட ஷூ வந்து இந்த கம்பியில் மாட்டிக்கிச்சு போல, அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குண்டு பையன் ஷூ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நேராக கீழே இருக்கிற தெருவில் தான் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பையன் ஷூ எடுக்கலான்ட்டு கையை நீட்டுறான், ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஆன்னு கத்திக்கிட்டே மாடியிலேருந்து கீழே விழுவுறான். கீழே நின்று இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஏடா சத்தன்ட்டு மேலே நின்று பார்க்குறான். இந்த பையெல்லாம் மாடியிலேருந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துட்டாங்க. இப்போதாங்க டியூட்டி இன் சொல்லிட்டு படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா, நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறான், ஒரே ஹாஸ்பிட்டல் செட்டப்பாக இருக்கு, கையில எல்லாம் குளுக்கோஸ்லாம் ஏற்றி இருக்கு. அப்புறமா ஒரு நர்ஸ் வருதுங்க.
நர்ஸ் வந்த வேட்டி இவனை பார்த்த உடனே, ஏன்னா குட்டி பையலே எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. இவன் வந்துட்டு, என்னது குட்டி பையனா, என்ன பார்த்தா குட்டி பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போறான். உடனே அந்த நர்ஸ் இருந்துட்டு, நீ இரு நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே போறாங்க. வெளியே பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்துட்டு ஒரு கண்ணாடி வழியா பாக்குறான். இவன் படுத்திருக்காங்க. நான் ஏன்டா இங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் தொட போறான். உடனே டாக்டர் வந்துட்டு, டே தம்பி இங்கெல்லாம் சுத்தக்கூடாது, போய் ஒழுங்கா ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. உடனே அங்கிருந்து ஒருத்தன் உளுந்தடிச்சு ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மரக்கடைக்காரன். நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, டே மகனே நீ எந்திரிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீ எந்திரிச்சிட்ட, பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது மகனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணாடி போய் பாக்குறான். அப்பதாங்க சாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குண்டு பையன் மேல இருந்து கீழே விழுந்தாங்களுங்க, அவன் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா இருக்காருலங்க, அவர் வந்துட்டு, என் பையன் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல, அவன் பேச்சே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, டாக்டர்லாம் உடனே வந்துட்டு என்னன்னு தெரியாம, இவனுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு போல, அதனாலதான் இப்படிலாம் பேசுறான், கொஞ்ச நாள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது ஸ்கூல் பையனா மாறிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறமா யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த பைபிளை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குமே ரெஸ்டாரண்ட்ல, இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த கிழவி கூட வந்துட்டு உனக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சு, அந்த கிழவி தான் அதுக்கெல்லாம் காரணம் போல அப்படின்னு சொல்லி அந்த கிழவியை பார்க்க ஓடுறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்தோட ஓனர்கிட்ட போய் கேட்கறான் இவன். அந்த ஓனர் இருந்துட்டு, அட லூசு பையில இது பல வருஷமா மூடி தாண்டா கிடக்குது, இவன் ஒன்று வந்துட்டு, நான் நேத்து தானே வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ஏன் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சோ அதனால தான் இன்னைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் அம்மா கிண்டலா பேசுதுங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த மாதிரி கோமால கிடக்குறான், ஒரு சின்ன பையன் மேல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட ஒருத்தனுக்கு இட பிரச்சனை இருந்துச்சுங்க. அந்த ரவுடி உடனே இதை கேட்ட உடனே, சூப்பர்ரா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறான். உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, யாரா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் தான் வேற உடம்புக்குள்ள இருக்கல, அவளுக்கு எப்படி அடையாளம் தெரியும். அப்புறமா இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறமா அவங்க அப்பா தான் வந்து இவனை கூட்டிட்டு போறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா, இந்த குண்டு பையன் நம்ம மேல குதிச்சுதான் அப்படி நமக்கு ஆச்சு, நம்மளும் நம்ம உடம்பு மேல குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவளை தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி குச்சிக்கிட்டே இருக்காங்க. இவன் இப்படி குச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கானுங்க, அவன் டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. உடனே ஹீரோ மேல இருக்கிறத பார்த்துட்டு, நீ யாரா கோமாளி எங்க பாஸ் மேல படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு துரத்துறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பையன் வீட்டுக்கு போறான். இந்த பையனோட அப்பா வந்துட்டு ஒரு டேபிள் நிறைய சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஹீரோக்காண்டி. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் இவ்வளவு எல்லாம் திங்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அப்பா இருந்துட்டு, சரி இப்போதைக்கு சாப்பிடு, நான் வேணா இன்னும் கூட செய்யறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அதுல இருந்து ஒரே ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். கண்ணை மூடி திறந்து பார்த்தா டேபிள் இந்த சாப்பாடை பூரா காணோம். அத்தனையும் ஹீரோ சாப்பிட்டாங்க. எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. அப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே இன்னைக்கு தூங்கு, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஸ்கூலுக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, உன் நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட பிரின்சிபலை பார்க்க ஸ்கூலுக்கு போறான். இந்த பையனோட பாடி லாங்குவேஜ் சுத்தமா மாறிடுச்சுங்க. ஏன்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ இல்ல. அவங்க அப்பா இருந்துட்டு பிரின்சிபல்கிட்ட கேட்கறாரு, என் பையனுக்கு என்னாச்சு, யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் போலீஸ் சொல்லிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பனை பார்த்து, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, எனக்கு என்ன ஆச்சுங்கிறது நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கிளாஸுக்கு போய் ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றானா, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டில, அதனால எல்லாம் என்னதான் போட்டு அடிச்சாங்க இல்லாதனால அப்படிங்கிறான். எழுந்தே தெரியுது இந்த பையன் சரியான டம்மியா இருந்திருக்கான் போல ஸ்கூல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். ஒரு 3 பேர் இருந்துட்டு மிடில் ஃபிங்கரை காட்டுறானுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பக்கம் திரும்புறான். ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்தோன்னா டக்குன்னு திரும்பிடுது. இந்த பொண்ணு யாருன்னா, இந்த பையன் இருக்கான்லங்க, அவனோட ஃப்ரெண்டு போல. அப்புறமா நம்ம ஹீரோ சாப்பிட போறாங்க. இந்த பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்லைங்க, அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா ஸ்கூல்லயும் வம்பளுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருப்பாங்களுங்க, அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அந்த பொண்ணை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஹீரோ இப்படி சொன்ன உடனே கிளாஸ்ல நடுவரில் காட்டினாங்களா ஒரு பையன், அவன் ஹீரோ பக்கத்துல வந்து, எனக்கு குண்டு பையில உனக்கு அப்புறம் எவ்வளவு தெரியும் வந்துச்சு, மேல இருந்து கீழே வந்தது இல்ல, அப்ப ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா, இருறா உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை ஓங்குறாங்க. உடனே பிரின்சிபல் வந்துட்டாங்க. உடனே அந்த பையனும் கம்முன்னு போயிட்டான். அப்புறமா அந்த பையன் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறான். என்னடா அடிப்பட்டதுல எல்லாம் மறந்துட்டியா, பிரேக் டைம் ஆயிடுச்சுல, ஒழுங்கா போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பார்த்தா என்ன டெலிவரி பாய் மறுத்துறதுன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோ அடி வாங்குறத கிளாஸ்ல ஹீரோ பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க, அவன் வந்து பாத்துட்டான். அவனை உடனே பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு, நாங்க அடி வாங்கினது யார்ட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. எதிர்த்து நம்ம ஹீரோ அங்க வர, அங்க இருந்த ஒருத்தனோட போனு கீழே விழுதுங்க, அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டான். உடனே ஒழுங்கா போனை குத்துறான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கண்ணத்திலே ஒன்று மறுபடியும் வைக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு, சரி நாளைக்கு வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த போன்ல என்னன்னு இருக்கு பார்க்கும்போது, அதுல ஒரு வீடியோ இருக்கு. அது என்ன வீடியோனா, அந்த பையன் இருக்காங்க நம்ம ஹீரோ மேல விழுந்தால, அவன் ஒன்னும் அவனா விழுகல, இந்த ஸ்கூல்ல வம்பலுக்கு இருக்க எங்க இருக்குல்லங்க, இவனுங்க தான் காரணம். இந்த பையனோட ஷூவை கம்பி மேல தூக்கி போட்டு, ஒழுங்கா நீ அதை போய் எடுக்கிற, எல்லாம் அது வரைக்கும் ஒன்று விட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. அப்புறம் இந்த பையனோட ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு இருக்கா இல்லைங்க, இவ்வளவு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான், ஆனா விடவே மாட்டாங்க. அப்புறமா இந்த பையன் நம்ம ஹீரோ மேல விழுகிறான். ஓஹோ இதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடைசியா கண்டுபிடிக்கிறான். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம வம்பலுக்கு கேங்க இருக்காங்க, இவனுங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். இவன் தான் இந்த ஸ்கூல்ல ரவுடி போல, வீடியோ வேண்டாம் அடிக்கலன்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு போனை கொடுத்துட்டு போறாங்க.
இனிமே எவனாச்சும் என் கண்ணில் பட்டீங்கன்னா உங்களையும் சேர்த்து தோலை உரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ரவுடி இருக்காளங்க அவனுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்காளுங்க. இவன் யாரு கூட சுத்திட்டு வர்றான், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கம்பெனிலேயே வேலை செய்யறவன் இவங்க கூட சுத்தி தெரியுறா. அப்புறம் பார்த்தா இந்த வில்லன் இருக்காளுங்க, இவங்க 2 பேரையும் சுத்து போட்டான். நம்ம பசங்க உங்க 2 பேரையும் நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் போய் நான் உங்க அப்பாட்ட இப்பயே காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இவன் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்படியே அதோட கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் மேல யாரோ கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க வந்திருக்கான். உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு எடா குண்டு பையில எங்கேயே வந்துட்டியா, இருறா உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு அடிக்க போறான். நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை அந்த இடத்துல எட்டி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வழியே துடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா அவன்கிட்ட, உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு படிச்ச ஸ்கூலு காலேஜ் அப்புறம் எந்தெந்த வருஷம் என்னென்ன வேலை செஞ்சான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹீரோ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னோட பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல அவனோட ஃப்ரெண்டு அப்பயும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு நெத்தியில ஒரு மார்க் இருக்கு, இது எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எவ்வளவு செலவாச்சு எல்லாத்தையும் சொல்றான் ஹீரோ. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ ஒரு வழியா நம்புறான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றான், இங்க எதுக்கு வந்தனோ அதை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். உடனே இந்த பொண்ணு வந்துட்டு பொம்மையை கீழே போட்டு போகுதுங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடியே போயிட்டு இந்தாமா பொண்ணு பொம்மையை கீழே போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ஏன்டா என் கூட பேசாம இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தான் அன்னைக்கே அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லி சொன்னல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்துருச்சுங்க. நேற்று ஸ்கூல் முடிஞ்ச உடனே எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கா அவங்க அம்மா. நம்ம ஹீரோ இவங்க அம்மாவை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டாங்க. நம்ம ஹீரோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு லவ் பண்ணி இருந்திருக்கான், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் இவளை பாக்குறான். ஹீரோ இவளை பார்த்த உடனே வேற ஒருத்தன் உடம்புக்குள்ள இருக்கிறது கூட ஞாபகம் இல்லாம மீசோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேரை சொல்லி கூப்பிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பேரை சொல்லி கூப்பிடுவ, பெரியவங்களை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மண்டையா போட்டு சாத்துறாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ வந்து ஓடிட்டான் அடி வாங்க முடியாம. இவன் ஒரு ஓரமா நின்னுட்டு யோசிக்கிறான், இவளோட அம்மா தான் இவளா அப்படின்ட்டு. நம்மளால உடனே பிளாஷ்பேக் போயிட்டாங்க. நம்ம ஆளு இவளும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அப்ப கூட நம்ம ஹீரோ இவட்ட அடி வாங்கிட்டு தாங்க இருந்திருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட மண்டையிலேருந்து ஒரு முடி மட்டும் பிச்சை எடுக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோவும் தலையில என்னமோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மண்டையிலேருந்து கொஞ்சம் முடியை பிச்சை எடுத்துறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க ஏன் இந்த வேலையை பாக்குறாங்கன்ட்டு. அப்புறமா இவங்க 2 பேரும் இந்த முடியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த பொண்ணு இவனோட சொந்த பொண்ணு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா அவனோட பொண்ணு கிட்ட ஸ்கூல்ல 10 பேர் வம்பு பண்றாங்க, இவன் தான் போய் காப்பாத்துறான். அடுத்த நாள் இவங்க அம்மாவை போய் இவன் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குது, அவளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட பொண்டாட்டி இருந்துட்டு அவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காண்டி ஏதோ டாக்குமெண்ட்லாம் காமிச்சு இந்த மாதிரி ஹீரோ பணத்தை கொள்ள அடிக்கிறான் நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கடைசியில் நம்ப வச்சுட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை சிட்டிலே பெஸ்ட் கோச் கிட்ட கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவும் அங்க போய் நல்லா ஒர்க் அவுட் பண்றான். உடம்பு வேற ரொம்ப குண்டா இருக்குல்ல, அதனால அவர் ஃபுல்லாத்தையும் குறைக்கிறான். இந்த பொண்ணும் நல்லா செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்குது. இப்படியே கொஞ்சம் மாசம் போக அடுத்து நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகுறான். ஆள் அடையாளமே தெரியாம ஸ்லிம் அண்ட் ஃபிட் ஆயிட்டாங்க. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு விடாம எல்லா பொண்ணும் இவனே தான் பார்த்துட்டு இருக்கு, மாஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கு இல்லைங்க, இவர் வேலை முடிஞ்சு வரும்போது நல்ல பொறி பசங்க வம்பிழுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காப்பாத்த வந்தாங்க. ஆனா அவங்க அப்பா வந்துட்டு சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தடுத்து 2 பேரும் அடி வாங்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரவுடிங் இருக்க இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் போலான்னு பொழந்துட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோட பொண்ணு கிட்ட வழக்கம் போல அந்த பொண்ணுங்க வம்பிழுக்கிறாங்க. இவதான் கராத்தே அது இதுன்னு கத்து வச்சிருக்கல இப்பதான், அதனால வழக்கம் போல அடி வாங்காம மாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க உட்கார்ந்து இருக்காங்களே இந்த கடையே இந்த அம்மா தான் நடத்திட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்திருந்த ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த அம்மாட்ட ரகலை பண்றான். நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மீசூன் நீ போய் கிச்சன்ல வெயிட் பண்ணு, நான் இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பொலன்னு புழக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவங்கெல்லாம் அடிக்கிறத பார்த்து நீ எல்லாரையும் கொண்டு போல விட்டா தயவுசெய்து நிறுத்து அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. உடனே இவர் இருந்துட்டு நீ யாரு, எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு, நீ ஏன் என்ன பேரை சொல்லி கூப்பிடுற, நீ யாருங்கிற உண்மை தயவுசெய்து சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு அது எப்படி மேலந்து விழுந்தா நீ அவன் உடம்புக்குள்ள வருவ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு வயிற்றுக்கிட்ட ஒரு மச்சா இருக்கு, இது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இவ சாக்காயிட்டா. சரி நம்ம எங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட், எங்க நமக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க ஹீரோ எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இவ எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிக்கிறா. இருந்து இவளுக்கு கோவம் அடங்கலங்க. இவ்வளவு வருஷமா நீ எங்க போன, எனக்கு செத்துட்டுமா இல்லையான்னு கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தோட திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே வந்துட்டு பிளாஷ்பேக் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஒரு ரவுடியோட வாழ மாட்டேன்னு சொன்னேன்ல, அடுத்த மாசம் எனக்கும் என் ஓனரோட பொண்ணுக்கோ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் பொண்ணு உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் எந்திரிச்சுக்கிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்ல சரி போயிட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணு
பார்ட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அம்மாவும் நம்ம ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. இவர் இருந்துட்டு எதுக்கு நான் கூப்பிட்டேன், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே இருந்துட்டு நான் செஞ்சது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ மன்னிப்பு கேட்பேன், நாங்க மன்னிக்கணுமா, நீ இப்போ ஒரு கல்யாணமான ஆம்பளை எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வெந்திரிச்சு கிளம்புறாங்க. இவன் உடனே கடன் கூட பார்க்காம அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க. இவ உடனே வந்துட்டு கண்ணத்திலேயே பலார் நின்று வச்சுட்டு அவ பாட்டு கிளம்பிட்டா. ஹீரோ சமாதானப்படுத்தலான்னு பின்னாடி போறான். அவ வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தாதான் அடங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. யாருன்னு பார்த்தா ஸ்கூல்ல இவங்க கூட ஒரு பையன் சுத்தி இருப்பான்ல அவன் தாங்க. அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வெளியே போயிருக்கால, அவளுக்கு ஆபத்துன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அப்புறம் வரேன், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவ பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு அவட்ட வம்பிழுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். சும்மாவே அடிப்பான். இவ பொண்ணுகிட்ட வம்பிழுத்தா சும்மா விடுவானா? இந்த இடத்துல செம்மையான ஒரு ஃபைட் சீனுங்க. சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பொண்ணை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோட்ட அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி மாமனாட்ட போய் சொன்னதை வந்து எல்லாம் நம்பிட்டாங்க, அதனால எல்லாரும் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அவன் மாமனாட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோட பொண்ணை ஹீரோ காப்பாத்தினாலங்க. அண்ணன் இருந்து இவளுக்கு ரொம்ப அவனை பிடிச்சு போச்சு. அப்புறமா ஹீரோ உடம்புல இருக்கிறது அவங்க அப்பானே தெரியாம இன்னைக்கு நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்புறமா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு அவனை ஏன்டி வெளியே கூப்பிடுற, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு தான் தெரியும்லமா, அவன் தான் என்ன காப்பாத்தினா அந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கல, அவன் கூட இருந்தா எனக்கு அப்பா கூட இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, இவங்க அம்மா உடனே வந்துட்டு மனசுக்குள்ளேயே மாதிரி இல்லடி, அவன் தான் உங்க அப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவும் இவ்வளவு தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோவை பத்தி என்னங்கிறானா, நீ பண்ண தப்பையே என்னால இன்னும் மன்னிக்க முடியல, இதுல வேற நீ கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உடனே வந்துட்டு என்ன தப்பு நீ பண்ண, கல்யாணம் ஆன ஆம்பளையா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு யோசிக்காம நான் உங்க அம்மா தான் லவ் பண்றேன், உன்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு உடனே வந்துட்டு இதுக்காக தான் அன்னைக்கு என்ன திட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்டு இவ பாட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அட பைத்தியக்காரா, அவன் முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாதாடா உனக்கு, நீ எந்த உடம்புல இருக்கன்னு தெரியாமலே நீ பாட்டு பேசிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு நீ என் சொந்த பொண்ணு கூடயே என்ன வெளியே போக சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோவை விட்டு அடி வாங்குறாங்க. இந்த ரவுடி பைய கத்தியோட கிளம்புறாங்க நம்ம ஹீரோவை கொல்லணும்ட்டு. அப்புறமா அந்த ரவுடி கண்ணாடியை பார்த்து நின்றுட்டு இருக்கான். அந்த பையனோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ போன மாதிரி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பையன் இருக்காங்க. அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. அவன் எந்திரிச்சதை பார்த்து நம்ம ஹீரோ தான் எந்திரிச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ரவுடி பயந்துட்டு பின்னாடி போய் பூத்தட்டி இருக்கிறது கூட பார்க்காம தட்டி விட்டு கீழே வந்து மயக்கம் விட்டாங்க. அப்புறமா எந்திரிச்சு வெட்டி யார் உடம்புல இருக்கானே தெரியாம அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவன் வீட்டுக்கு போன வெட்டி அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட, எவன்டா அவன் நம்மளை பார்த்து அப்பாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பனே பயந்துட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்த வெட்டி தான் ரெண்டு பேருக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னங்கிறானா, உனக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அவனை வெளியே கூட்டு போறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பொண்டாட்டி இருக்கலங்க, அவன் இந்த வில்லன் கூட பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்ன, அவனை கொல்றன்னு சொன்ன இல்ல, அவனை ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்க, இப்ப எங்க அப்பா கிட்ட போய் அவன் பார்த்தானா என் கதையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அப்புறம் வில்லனோட அடியல் ஒருத்தன் வந்து இப்பதான் ஹீரோ டாக்ஸில ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ உடம்புல இருக்க அந்த பையனும் அந்த பொண்ணோட அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. ஹீரோ உடனே போய் சொல்றான், நாங்க பழையபடி எங்க உடம்புக்குள்ளேயே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பையன் இருக்காங்க, இவன் அவன்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஹீரோவை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்ல, ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பையன் தானே இருக்கான். உடனே வந்துட்டு நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து இருந்துச்சேன், என்ன தயவு செய்து கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள அனுப்பிச்சிட்டு என்ன நடந்தாலும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி விட்டான். இந்த வில்ல இருக்காங்க, போய் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்ப நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விட்டாங்க. உடனே இந்த வில்ல வந்துட்டு நீ யாரா கோமாளி குறுக்க வர்ற, எங்களுக்கு அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து தெரியல, நான் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எகத்தலமா பேசுறாங்க. உடனே இந்த வில்ல வந்துட்டு ஸ்டூடெண்டா இருந்தானே டீச்சரா இருந்தானே இவன் அடிச்சு பறக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்ப அடிச்சு பறக்க விடலான்னு வந்த வில்லங்களே நம்ம ஹீரோ வந்து பறக்க விட்டு இருந்தாங்க. வில்லங்கோட வந்தவளே ஒரே ஒருத்தன் வித்த தெரிஞ்சவன் போல ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு கடைசி அவனே அடிச்சு பறக்க விடுறான். நம்ம ஹீரோ பிச்சே சண்டை போட்டு இருக்கும் இந்த வில்லன் பின்னாடியில வந்து மண்டல ஒரு போடு போட்டாங்க. ஹீரோ முடியாம கிடக்குறான். வில்லன் அவன் கடத்துற உடனே கத்தி எடுத்து வைக்கிறான். இன்னையோட நம்ம ஹீரோ முடிஞ்சாண்டா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த பொண்ணோட அம்மா கேஸ் சிலிண்டரோட வர்றாங்க. கையில் லைட்டர் வச்சுட்டு அவனுக்கு எதாவது நடந்தா இன்னையோட நீங்க ஆளிடா அப்படின்னு சொல்ல நம்ம வில்ல வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்துட்டு அவன் என் பிள்ளையோட அப்பன் இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி வந்திருக்கான், அவனை ஏதாவது நீ பண்ணேன்னா உன்னை இங்கேயே உயிரோட அவன் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம வில்ல வேற வழியே இல்லாம பயந்துட்டு ஓடிட்டாங்க. அப்புறமா இவன் என்னங்கிறானா, நான் என் புருஷன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்து உன்ட்ட இல்ல, நான் லவ் பண்ணல அந்த உடம்பு தான், அவன்கிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறாங்க. நீ என்னை விட்டு போய் ஒரே வருஷத்துல நீ வந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன், ஒரு வருஷம் 18 வருஷமாச்சு, இவ்வளவு வருஷமா நீ வரல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோட உடம்புல இருக்காங்க அந்த பையன், அவனும் ஆறுதல் சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மாமனார் இருக்காருங்க,
அவன் பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ஹீரோட மாமாட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அதுல நம்ம ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான், நான் இந்த தப்புமே பண்ணல, பண்ணதெல்லாம் அவங்க பொண்ணும் அந்த கம்பெனியில் இன்னொருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்டாட்டி கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோட மாமனார் அவனை பிடிச்சி அடி அடி நடிக்க அவன் அப்ரூவர் ஆயிட்டான் போலங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உடனே இந்த கிழவர் இருந்துட்டு நீ இவ்வளவு அசிங்கமானவங்களா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடம்புல அந்த பையன் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வெளியே கார்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ என்னங்கிறனா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி எங்க மாமனார்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிடுறாங்க. மைக்கில் நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் மாமனார் என்ன முடிவு பண்ணிட்டானா, என் சொத்தெல்லாம் உனக்கு தான், இவளை நம்பி நான் ஒண்ணு வைக்க மாட்டேன், இனிமே நீ தான் என் வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த கிழவனோட பொண்ணு வந்துட்டு இவன் மட்டும் என்ன சாதாரணமா, இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு, இவனுக்கு 17 வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிருதுங்க உண்மையா. உடனே இந்த கிழவனே வந்துட்டு சாக்காடுறாங்க. இவ சொல்றது உண்மையா, இது நான் புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்க அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ பேசுறத இவனுக்கு கேட்காம போயிருச்சுங்க. மைக் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல இந்த டைம்ல பார்த்து இந்த பைய போல என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கிழவன் வந்துட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, இது உண்மைதான், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தைய காதலிச்சு தான் இருந்தேன், ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டாங்க. பட் நாவ இவள மாதிரி கிடையாது, ரொம்ப அன்பானவ அப்படிங்கிறாங்க. உடனே இவர் வந்துட்டு பாத்தீங்களா இவன் ஏதோ ஓகே மாதிரி பேசினால அப்படின்னு சொல்லி சொல்ல, இவங்க மாமனார் உடனே வந்துட்டு சரி மேட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என்னங்கிறான், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி எல்லாத்த விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த கிழமை வந்துட்டு என் சொத்து வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்துட்டு என் ஃபேமிலி தான் எனக்கு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்போ பேசுனதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அந்த கிழமை எல்லாருமே வேந்துட்டானுங்க. இந்த கிழமை வந்துட்டு கடைசியாக ஒரு டைம் வச்சுக்கோ, இனிமேல் நான் மறுபடியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, எத்தனை டைம் கேட்டாலும் என் முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே அடியாக சொல்லிட்டாங்க. உடனே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. உடனே இந்த கிழமை என்னங்கிறானா, நான் தான் சரியான அப்பாவா இல்லை ஒரு பொண்ணுக்கு, நீயாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே இவனு வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் பேசியிருந்தா கூட இவ்வளோ நல்லா பேசியிருக்க மாட்டேன், நீ ரொம்ப நல்லா பேசின அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆப்போசிட் ரோட்ல ஹீரோட பொண்டாட்டி இருக்காளுங்க. அவ கார்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையை நாசமாயிட்டு நீங்க ஜாலியாவாடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா கொண்டு வர்றாங்க. நம்ம ஹீரோ இவனை இந்த பக்கத்துல விட்டு காப்பாத்திட்டு கார்ல அடிச்சு ஏர்ல பறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் முன்னாடி போல நீ தான் பாத்துக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவன் சீரியஸா இருக்கிறது பார்க்க அவன் பொண்ணு வந்துருக்குங்க. நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அந்த பையன் இருக்கானுங்க. அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு உடனே இவர் தானே என்னோட அப்பா, இவரை நான் பார்த்திருக்கேன், நீ போட்டோ ஒளிச்சு வச்சிருந்தில்ல அதில் நான் பார்த்தேன் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அப்பா இல்ல நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, இவ உடனே சாக்கா பாக்குறாங்க. ஏன்னா இவளுக்கு தான் உண்மை எதுவும் தெரியாதுல்ல. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்னங்கிறான், என்ன மன்னிச்சிரு, நீ ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு முழிக்கும் போது நான் அவன் கூட இல்ல, நீ ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதும் கூட நான் இல்ல, நீ வளர்றத என்னால பார்க்கவே முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காத, நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மயக்கம் போட்டான். நம்ம ஹீரோ மயக்கம் போட்டோன்னே பக்கத்துல நின்று இருந்தாங்க, இவனும் மயக்கம் போட்டான். உடனே நம்ம ஹீரோவை ஆபரேஷன் தியேட்டருக்கு தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பாதி மயக்கத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே மாஸ்க் போட்ட ஒரு கிளவி இருந்துட்டு என் கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, படத்தோட ஸ்டார்டிங்ல நூடுல்ஸ் ஷாப்ல ஒரு கிளவி இருந்துச்சுலங்க, அந்த கிளவி கூட கடைசியா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுலங்க, அந்த கிளவி தாங்க இது. நம்ம ஹீரோ மயக்கத்திலே நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த கிளவி என்னங்கிறானா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, நீ கொஞ்சம் தூங்கு அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்தை கொடுத்து ஹீரோவை தூங்க வைக்கிறாங்க. அப்புறமா 6 மாசம் கழிச்சு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் அவங்க உடம்புக்குள்ளேயே போயிட்டாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பையன் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸ்கூல்ல அந்த பசங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கேங்கு. அவங்கள நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். அப்புறம் நாங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல நம்ம ஹீரோட பொண்ணும் இந்த பையனும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க ஸ்கூலுக்குள்ள. நம்ம ஹீரோ கொலை பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க ஒரு ரவுடி, அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சரி எல்லாரையும் காட்டுறீங்களாடா, நம்ம ஹீரோ எங்கடா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹோட்டலுக்கு மாவு பிணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்க தாங்க ஓனரம்மா. நம்ம ஹீரோவும் இவங்களும் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா ஒரு கேங்ஸ்டரா மாவு பணைய விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு கடைசியா. உடனே அந்த ஓனர் அம்மா என்னங்குது, ஆளுங்களை மட்டும் அடிக்க தெரியுதே, ஒரு மாவு ஒழுங்கா பணைய தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கிண்டல் பண்ணுதுங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூல் முடிச்சு பசங்களும் வந்துட்டாங்க. யாரா அவன் மூட்டையோட வர்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இல்லைங்க, இவன் தாங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ரவுடிங்களை எல்லாம் மாவு பணையும் மூட்டை தூக்க வச்சுட்டு இருக்காங்களே. சரி சரி சீக்கிரமா வேலையெல்லாம் முடிங்க, கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுதுங்க அந்த ஓனர் அம்மா. கடைசியா ஹாப்பி எண்டிங்கா அந்த படம் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தில் சந்திப்போம். பை பாய்.